சங்கீதம் 23வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு நேரம் திருப்புவோம். சங்கீதம் 23:6. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும், நான் நீடித்த நாட்களாய் தேவனுடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன். பைபிள் சொல்றது ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும். இங்கிலீஷ் பைபிள்ல சொல்றது ஓவர்டேக் பண்ணி நன்மையும் கிருபையும் உங்களை ஓவர்டேக் பண்ணி போகும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கண்டிஷன் என்னன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பொதுவாவே சிலரு, எல்லாருமே சரி, இந்த உலகத்துல கோயிலுக்கு போறதுக்கு காரணம் என்ன, சர்ச்சுக்கு போறதுக்கு காரணம் என்ன, மசூதிக்கு போறதுக்கு காரணம் என்னன்னா, நன்மையை பெற்றுக் கொள்றதுக்காக தான் கோயிலுக்கு போறாங்க. என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும், என்னோட பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படணும், எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நன்மையானதை தேடி போகிறாங்க. ஆனா ஆண்டவர் நமக்கு சொல்லி தர்ற காரியம் என்னன்னா, நன்மையை தேடாத, முதல்ல என்ன தேடு. முதல்ல என்ன நீ தேடினா இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இந்த நன்மையும் இந்த கிருபையும் எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா, ஒரு நாய் மாதிரி. நாய் ஃபெய்த்ஃபுல்லா உண்மையா இருக்கும். அது எங்க போனாலும் நம்ம கூடயே வரும். மழை பெஞ்சாலும் சரி, கரடு வந்தாலும் சரி, அக்கினி தீல இருந்தாலும் சரி, அது என்ன பண்ணும், நம்மளை விட்டு போகவே போகாது. அதே மாதிரி நம்ம வீட்டுல நாய் வளர்த்துறோம்னா, பாம்பு வந்துச்சுன்னா அந்த பாம்பு பாத்தீங்கன்னா போய் கடிச்சு குதறி அது சாகடிச்சிடும், தண்ணியே சாகடிச்சிடும். நம்ம தண்ணியில போய் விளையாடும் போது தண்ணியில குதிச்சிட்டோம்னா தண்ணியில நாய் நம்மளை காப்பாத்துறதுக்கு ஓடி வரும். நம்ம எங்கெல்லாம் நம்ம போனோமோ அங்கெல்லாம் நாய் நம்மளை பாதுகாக்கிறது, நம்ம கூட வருது, நம்ம கூட உண்மையா இருக்குது. நாய் நன்றி உள்ளதா இருக்குது. இதுவே நீங்க நாயை பின்தொடர்ந்தீங்கன்னா, நாய் என்ன நினைச்சுக்கணும்னா, அவர் என்கிட்ட கேம் விளையாடுறாரு, என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்காரு, அதனால நான் தான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் போவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், உங்களுக்கு முன்னாடி ஓடியே போயிடும். நாயை பின்தொடர்ந்தீங்கன்னா நாய் உங்க பக்கத்திலேயே இருக்காது, நாய் பாட்டுக்கு ஓடியே போயிடும். அது பயந்த சுபாவம் உள்ளதா இருக்கும், அது தப்பிச்சு ஓடிடும். நாயை நீங்க பிடிக்கவே முடியாது. அது மாதிரி நீங்கள் நன்மையையும் கிருபைகளையும் பின்தொடர்ந்து போய்கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால், எப்படி நாய் உங்களை பார்த்து ஓடி போதோ, அது மாதிரி நன்மைகளையும் கிருபைகளையும் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த நன்மையும் கிருபையும் உங்களை விட்டு ஓடி போயிடும். ஆனால் நன்மையும் கிருபைகளையும் கொடுக்கிறவரை நீங்கள் நோக்கி பார்க்கிறவர்களாக இருந்தால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவர்களாக இருந்தால், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப கொடுக்கிறவரை நாம் தேடுவர்களா இருக்க வேண்டும். நன்மையும் இயேசுதான், கிருபையும் இயேசுதான். நன்மையானதை கொடுக்கிறவரை நீங்கள் தேடுகிறவர்களாக இருந்தால், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இயேசு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுகிறார். உடைக்காக ஏன் கவலைப்படுகிறீர்கள், ஆகாரத்துக்காக ஏன் கவலைப்படுகிறீர்கள், காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள், அவைகள் அறுக்கிறதும் இல்லை, நூற்கதும் இல்லை, அவர்களுக்கே தேவன் பிழை பூட்டுகிறவராய் இருந்தால் உங்களுக்கு பிழை பூட்டுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு பிரசங்கம் பண்ணுகிறார். அப்போ நன்மையானதுன்னா என்ன? நன்மையானதுன்னா என்ன? நிறைய பேர் இப்படி நினைக்கிறாங்க. நன்மையானதுன்னா என்னன்னா, கார் வாங்குறது நன்மை, வீடு கட்டுறது நன்மை, பேங்க்ல பணம் போறது நன்மை, ப்ரொமோஷன் வாங்குறது நன்மை, இதெல்லாம் நன்மை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நன்மையினுடைய ஒரு பகுதி. முதல்ல நன்மைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். நாம் எல்லாருமே ஆதாமுடைய பாவத்தின் மூலமாக இந்த நன்மையான காரியத்தை நாம் இழந்து விட்டோம். அப்ப ஆண்டு சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவ ராஜ்யத்தை ஆண்டவர் தேட சொல்லுகிறார். அப்ப தேவ ராஜ்யம்னா என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நன்மைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், தேவ ராஜ்யம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். இப்போ நன்மையான காரியம்னா என்னன்னா, ஒரு 15 பாயிண்ட்ஸ் நான் தியானிச்சிருப்பேன். 15 பாயிண்ட். அதுல பாத்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸ். முதல்ல நன்மையான காரியத்துல ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸ். அதுல என்ன பாத்தீங்கன்னா, நமக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுங்கிற ஒரு நிச்சயம் உண்டாக வேண்டும். தேவனோடு கூட சமாதானமா இருக்க வேண்டும். நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறேன் என்கிற தைரியம் நமக்கு உண்டா இருக்க வேண்டும்.
நம்ம தைரியமாக தேவனுடைய பிரசனத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கைட் பண்ணுவாரு, நம்மளை நடத்துவாரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள தங்கியிருப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுவார். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாவத்தில் இருக்கக்கூடிய கண்டப்னஸ்லயே வாழ்வாங்க, குற்ற உணர்வுலயே வாழ்வாங்க, பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அலங்கழிக்கப்பட்டு கொண்டே இருப்பாங்க. ஒரு நிம்மதியான வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில இருக்காது. பாவத்தினால நொந்து நூடுல்ஸா மாறி இருப்பாங்க. ஆனா நமக்கோ ஆண்டவர் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு தேவன் நம்ம நீதிமானாக மாற்றிருக்கிறார் என்கிற உணர்வை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நம் தேவனோடு கூட சமாதானமாய் இருக்கிறோம். எப்பெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுறோமோ அப்பெல்லாம் தேவனுடைய பிரசனத்தை நாம உணர முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி நம்மை நடத்துகிறார், நம்மளோடு கூட பேசுகிறார். அது அது முதல் நன்மை. இரண்டாவது நன்மை என்னன்னா தேவனுடைய பிரசன்னம். இன்னைக்கு அநேக பேர் சபைக்கு வருகிறார்கள், ஆனால் தேவனுடைய பிரசனத்தை உணர்வது கிடையாது, தேவனுடைய பிரசனத்தினாலே நடத்தப்படுவது கிடையாது. சுயமா தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப தேவனுடைய பிரசனத்திலே நீங்கள் வாழ்கிறவர்களாய் இருந்தால் நீங்கள் தேவனுக்கு நண்பர்களாய் நீங்கள் வாழ முடியும். தேவன் நம்மளோடு கூட பேசுவார், தேவன் நம்முடைய நண்பனா இருப்பார். கஷ்டப்படும் போது நம்மளை தேற்றுவார், நம்ம தோல்வியடையும் பொழுது தேவன் நம்மளை உற்சாகப்படுத்துவார். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே தேற்றக்கூடிய ஆவியை வைப்பாரு. ஆண்டவர் வந்து நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய ஆவியை நம்மளை வைப்பாரு. சோர்ந்து போக ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை விட மாட்டாரு. நம்முடைய பலவீனத்திலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன் உண்டாகும். அப்புறமா ஒரு காரியத்தை நம்ம டெசிஷன் எடுக்கும் போது, ஒரு முடிவு எடுக்கும் போது, வீடு கட்டும் போதோ அல்லது கல்யாணம் நடத்தும் போதோ வேலைக்கு போகும் போதோ ஏதோ ஒரு சில காரியத்துல ஊழியர் செய்யும் போதோ நம்ம சில டெசிஷன் எடுக்கும் போது ஞானமான டெசிஷன் ஆண்டவர் தீர்மானத்தையும் திட்டங்களையும் ஏற்படுத்தும்படி தேவன் நமக்கு கிருபை செய்வார். சோதனையில் தேவன் நமக்கு ஆறுதலை கொண்டு வருவார். இன்னைக்கு அநேக பேர் வந்து சோதனையை சந்திக்கும் போது, கஷ்டத்தை சந்திக்கும் போது, வியாதியை சந்திக்கும் போது விசுவாசத்தை விட்டு விலைக்கு போகிறத நான் பாக்குறேன், சோர்ந்து போகிறத நான் பாக்குறேன். ஆனால் தேவனுடைய பிரசனத்திலே நீங்கள் நடத்தப்படுவதாக நீங்கள் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றி உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து ஆண்டவர் இன்னும் அதிகமாய் தடைகளை உடைக்கும்படியாக, சோதனைகளை தாண்டும்படியாக, அக்கினிகள் நடந்தாலும் அக்கினி பற்றாது, ஆறுகளில் நடந்தாலும் ஆறுகள் புரளாது. ஏன்னா தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்ப தேவன் வந்து தேவனுடைய பிரச்சனை எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கிறத எப்பயுமே நம்ம உணர முடியும். ஜெபம் பண்ணும்போது மாத்திரம் நமக்கு நம் தேவனுடைய பிரச்சனத்தை உணர மாட்டோம். நம்ம எப்பெல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்கிறோமோ அல்லது தேவனுடைய பிரசனத்தை எப்ப வேணாலும் என்ன பண்ணலாம், நம்முடைய வாழ்க்கையில நாம் உணர முடியும். தேவனுடைய பிரசனம் என்பது வெறும் உணர்வதற்காக மாத்திரம் அல்ல. காற்று என்பது வெறும் வேர்வை வராமல் இருக்கிறதுக்காக மாத்திரம் அல்ல. காற்று நம் உயிர் வாழ்வதற்கு. அது மாதிரி தேவனுடைய பிரசனம் வந்து நம்ம உணர்வதற்காக அல்ல. தேவனுடைய பிரசனம் நமக்குள்ளாக வந்து நம்மளை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுகிறது. தேவனுடைய பிரசனம் நம்முடைய மனதை மாற்றுகிறது, நம்முடைய மனதை உருவாக்குகிறது. ஒரு புதிய மனுஷனாய் தேவனுடைய பிரசனம் மாற்றுகிறது. தேவனுடைய பிரசனம் என்பது நம்ம ஜெபம் பண்ணும் போது அப்படியே உடம்பு சிலிக்கிறது மாத்திரம் அல்ல, அதுக்காக தேவனுடைய பிரசனம் அல்ல, அந்நிய பாஷை பேசுறதுக்காக மாத்திரம் அல்ல, குதிக்கிறதுக்காக மாத்திரம் அல்ல, ஒரு ஆனந்தம் வருகிறதுக்கு மாத்திரம் அல்ல. தேவனுடைய பிரசனம் நமக்குள்ள வருகிற பொழுது இப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வருகிறது. எப்ப தேவனுடைய பிரசனம் நமக்கு இன்னும் அதிகமாக வேலை செய்யும், பிரச்சனையின் மத்தியில சோதிக்கப்படுகிற போது, கவலை அடையும் பொழுது, நம்மள ஒரு மனுஷங்க இழிவா பேசுகிற போது, நம்முடைய மனசு கஷ்டப்படும் பொழுது தேவனுடைய பிரசனம் நம்மளை ஆற்றி கேட்குகிறது. தேவனுடைய பிரசனம் நம்முடைய மனதை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுகிறது. தேவனுடைய பிரசனம் நம்மள உருமாற்றுகிறதா இருக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில மூணாவது ஆசீர்வாதம், தேவனுடைய கிருபை நம்ம வாழ்க்கையில பெருகி கொண்டே இருக்கும். தேவனுடைய கிருபை எப்ப வேணும், நான் தவறு செய்யும் போது தேவனுடைய கிருபை நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுகிறது. நம் தவறு செய்யும் பொழுது தேவனுடைய கிருபை நம்மை அந்த தவறையே ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வார். நம்ம வேலை செய்யும் போது ஒரு மிஸ்டேக் பண்றோம், ஸ்கூல் படிக்கும் போது மிஸ்டேக் பண்றோம், வாழ்க்கையில மிஸ்டேக் பண்றோம். அந்த தவறை என்ன பண்றது, கிருபை நம்மை அதை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு, நம்ம அந்த தவறை வந்து நம்மளை பாதிக்காத அளவுக்கு தேவனுடைய கிருபை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கிறது இல்லையா? ஆபிரகாம் எகிப்துக்கு போனாரு, பொண்டாட்டி கிட்ட சொல்றாரு,
நீ வந்து என்கிட்ட எனக்கு சகோதரின்னு சொல்லி எனக்கு பொண்டாட்டின்னு சொல்லிடாத, நீ பொண்டாட்டின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பொய் சொல்ல வச்சிட்டாரு. அந்த பொய் சொன்னதன் நிமித்தம் அவருக்கு என்ன கிடைச்சிச்சு? ராஜா கிட்ட இருந்து நிறைய வெகுமதிகள் கிடைத்தது. அப்ப தவறையவே ஆண்டவர் மிஸ்டேக்கே என்ன பண்றாரு ஆண்டவர்? அவர் சாதகமா மாத்துகிறார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அப்ப கிருபை நமக்கு ரொம்ப முக்கியம். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. நேற்று கொடுத்த கிருபையை ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிறது இல்லை. இன்றைக்கு கொடுத்த கிருபையை நாளைக்கு கொடுப்பதில்லை. அனுதினமும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. நேற்று மேற்கொள்ள முடியாத பிரச்சனை இன்றைக்கு மேற்கொள்ளும்படியாக தெய்வம் நமக்கு உதவி செய்வார். அப்புறம் 4வது ஆசீர்வாதம் என்னன்னா, ஆவிக்குரிய கனிகள் உள்ளவர்களா இருப்பாங்க. நீங்க ஆவிக்குரிய கனிகள் உள்ளவர்களா இருக்கிறீங்களா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இச்சையடக்கம், விசுவாசம். படிங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். ஆவின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்ப தேவன் வந்து நன்மை கிருபை உன்னை பின்தொடரணும்னா ஆண்டவர் ஆவின் கனியினால நம்மளை நிரப்புகிறார். ஆசீர்வாதத்துக்கு பெரிய அடையாளமே என்னது? நம்முடைய ஆவிக்குரிய கனிகள். நாம் எப்பயுமே அன்புள்ளவர்களா இருப்போம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா எரிச்சல் உள்ளவங்களா இருப்பாங்க. தேவையில்லாம கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. சனியன எரும மாடு, ஏன் இப்படி பண்ற? அவங்களுக்கு பொண்டாட்டியை பார்க்கும்போது பிசாசு பாக்குற மாதிரி இருக்கும். கணவனை பார்க்கும்போது எரும மாடு பாக்குற மாதிரி இருக்கும். கணவனை பார்க்கும்போது கணவனுக்கு 2 கொம்பு, எரும மாட்டுக்கு 2 கொம்பு முளைச்ச மாதிரி 2 கொம்பு முளைச்ச மாதிரி இருக்கும். கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. சந்தோஷமே வாழ்க்கையில இருக்காது. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்க. மூஞ்சி முன்னே வச்சுட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்தா நமக்கே ஆயிரும். இருக்கிற சந்தோஷம் எல்லாம் பறந்து போயிடும். அந்த மாதிரி மூஞ்சியை பார்த்தாவே எப்படிதான் இருப்பாங்க? கோரிலா போறவங்க கூட பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு உருன்னு வச்சுக்கிட்டு இப்படி உட்காந்து இருந்தா வச்சுக்கோங்களேன். அவங்களை கூட்டிட்டு போய் ஜூல என்ன பண்ணிடணும்? வச்சிடணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடையாளம் என்னன்னா அன்பு. உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாகன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சந்தோஷம் உள்ள இருக்கணும், சமாதானம் உள்ள இருக்கணும். எல்லாத்துலயும் சமாதானமா இருக்கணும். பாத்தீங்கன்னா யாருக்கிட்ட சமாதானமா இருக்க கூடாது, அவங்க கிட்ட சமாதானமா இருப்பாங்க. யாருக்கிட்ட சமாதானமா இருக்கணுமோ அவங்ககிட்ட சமாதானம் பண்ண மாட்டாங்க. வீட்டுல இருக்கிறதுல சமாதானமா இருக்க மாட்டாங்க. ஆனா உலகத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சமாதானமா இருப்பாங்க. பொண்டாட்டிகிட்டையும் பிள்ளைங்கள்கிட்டையும் சொந்தக்காரங்கள்ட்டையும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? சந்தோஷமா இருக்க சமாதானமா இருக்க மாட்டாங்க. அப்போ நீங்க உண்மையான சமாதானம் இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய சமாதானம் உங்களுடைய உள்ளத்துல இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பிறர்கிட்ட சந்தோஷமா இருப்பீங்க. நீடிய பொறுமை உள்ளவர்களா இருப்பீங்க. சாந்தம், இச்சையடக்கத்த உடையவர்களா நீங்க இருப்பீங்க. இந்த மாதிரி 9 கனிகள் இருக்குதுல்ல, இதெல்லாம் நன்மையினுடைய ஒரு பார்ட். நீங்க வந்து ஆவிக்குரிய கனிகள் உள்ளவர்களா நீங்கள் இருப்பீங்க. 5வது நன்மைனா என்னன்னா ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப். அன்பு உள்ள ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை ஆண்டவருக்கு கொடுப்பார். உங்களுடைய மனைவி கனித்தருகிற திராட்சை கொடியா இருப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய ஈட்டோரம் வளரக்கூடிய ஒளிவு மரக்கன்றுகளை போல இருப்பார்கள். உங்க மனைவி உங்களை நேசிப்பாங்க, உங்க கணவன் உங்களை நேசிப்பாங்க. ஆனா இப்ப இந்த காலகட்டத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அப்ப ஒருத்தர் வந்து சாட்சி சொன்னாரு, எனக்கு என் மனைவிக்கும் 21 வருஷம் ஆயிடுச்சுங்க கல்யாணம் ஆகி, இது வரைக்கும் நான் என் மனைவியை அடிச்சதே இல்லைங்க அப்படின்னு எல்லாரும் கடவுளை தட்டினாங்க. ஏங்க எதுக்கு கடவுள் தட்டுறாங்க? இருங்க, பொறுமையா இருங்க, நான் சொல்றேங்க. 21 வருஷமா நான் அவளை அடிச்சது இல்லைங்க, அவன் தாங்க என்ன 21 வருஷமா போட்டு மிதிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அல்லேலூயா. அன்பு கூறுறதை விட இன்னைக்கு ஃபேமிலியில சண்டையை தான் நம்ம பார்க்கிறோம். தேவையில்லாதவர்களாம் சண்டை. எதுக்கு சண்டை போடணுமோ அது சண்டை போடுறதுல, எதுக்கு சண்டை போடக்கூடாது அதுக்கு சண்டை பண்றது இல்லை. சண்டை போடுறது கிடையாது. மனைவி என்ன பண்றது இல்ல, கணவனுக்கு சப்போர்ட் பண்றது இல்ல. மனைவி கணவனுக்கு சப்போர்ட் பண்றது இல்ல. நான் வேலைக்கு போகணும், சீக்கிரமா சாப்பாடு செஞ்சு கொடு அப்படின்னா என்ன பண்றது? 8 மணிக்கு செய்ய வேண்டிய சாப்பாட்டை 10 மணிக்கு, நான் 10 மணிக்கு தான் செய்வேன். எனக்கு தலை வலிக்குது, வயிற்று வலிக்குது, நான் உனக்கு நான் செஞ்சு தர மாட்டேன். மனைவி ஏதாவது உதவி கேட்டாங்கன்னா போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க, கடைக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வாங்க, ஏதாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னா நான்லாம் போக மாட்டேன், நீ வேணா போய் வாங்கிட்டு வாங்க
அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறது, வீட்டுல தேவையில்லாத சண்டைய போறது. அப்படி கிடையாது. கணவன் நிமித்தம் மனைவியும், மனைவி நிமித்தம் கணவனும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கணவன் மனைவிக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும், மனைவி கணவனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். இந்த மாதிரி ஆசீர்வாதமான ஃபேமிலி. குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க, குடும்பமா ஊழியம் பண்ணுவாங்க. வேத வசனம் சொல்கிறது, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். நான் மட்டும் இல்ல, கர்த்தருக்காக நாங்க என்ன பண்ணுவோம், கர்த்தருக்காக நாங்க ஊழியம் செய்வோம். வெறும் ஜெபம் பண்றது மாத்திரம், 1000 சோத்திர பலி சொல்றது மாத்திரம் மட்டும் உங்களை ஆண்டு தெரிந்து கொள்ளல. நிறைய பேர் 1000 சோத்திர பலியை ஒரு கலாச்சாரமா மாத்திட்டாங்க. ஓபன் பண்ணாவே ஆதி வந்தமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், அல்பாவும் ஒமேகானுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், இருந்தவரும் இருக்கிறவருமா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதே சோத்திரமா போயிட்டு வேண்டியதுதான். ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், கர்த்தருக்காக நாங்க சேவிக்க மாட்டோம். வெறும் பக்தி உள்ளவர்களாக தான் இருக்கிறீங்களே தவிர தேவ அறிவு இல்லாதவர்களா இருக்கிறீங்க. பைபிள் சொல்றது, அறிவில்லாத பக்தி, இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவில்லாத பக்தி வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. அது மாதிரி அறிவில்லாத பக்தி இருந்துச்சுன்னா அந்த பக்தி தேவனுக்கு முன்னாடி வேஸ்ட். என்ன 1000 சோத்திர பலி சொன்னாலும் சரி, 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாலும் சரி, மணிக்கணக்குல உட்காந்து ஜெபம் பண்ணாலும் சரி, நான் சொல்லுகிறேன், அது உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய பக்தி உங்க வாழ்க்கையை மாற்ற முடியாது. தேவனுடைய வார்த்தை தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். ஏன்னா நம்ம எல்லாருமே குறை உள்ள மனுஷங்களா இருக்கும். ஆண்டவர் முழு சிந்தனையா சாமி கும்பிட சொல்றாரு. எத்தனை பேர் முழு சிந்தனையா சாமி கும்பிடுவீங்க? எத்தனை பேர் முழு படத்துல சாமி கும்பிடுவீங்க? சாமி கும்பிட முடியுமா? ஆண்டை துதிக்க முடியுமா? முடியாது. நம்முடைய பக்தினாலே நம்முடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண முடியாது. கடவுளுடைய வார்த்தையின் மூலமா தான் நம்முடைய வாழ்க்கைய சேஞ்ச் பண்ண முடியும். அப்ப பைபிள் என்ன சொல்றது, நானும் என் குடும்பமும் கர்த்தரையே குடும்பமா ஊழியம் பண்ணணும். புருஷன் பொண்டாட்டியா போய் சுவிசேஷத்தை சொல்லணும், பிரசங்கம் பண்ணணும், தேவனுக்காக வாழணும். அதுதான் ஒரு ஆவிக்குரிய ஒரு குடும்பம், நல்ல குடும்பம். ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒற்றுமையா இருக்கிறாங்கிறத எதை வச்சு சொல்ல முடியும்? தேவனுடைய பிரச்சனத்துல அவங்க காத்திருந்தாங்கன்னா, குடும்பமா ஜெபம் பண்ணாங்கன்னா, நிச்சயமா கணவன் மனைவி ஒரு மனமா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா, கணவன் வடக்கு பக்கமா திரும்பிட்டு இருக்காரு, மனைவி கிழக்கு பக்கமா திரும்பிட்டு இருக்காரு. கள்ளக்கண்டா நாயக்கானா, நாயக்கண்டா கள்ளக்கானாங்கிற மாதிரி. பூனை எலியுமா இருந்தா வீட்டுக்குள்ள குடியிருக்க முடியுமா? புருஷன் பூனையா இருக்கிறாரு, பொண்டாட்டி எலியா இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள குடியிருக்க முடியுமா? கண்டிப்பா குடியிருக்க முடியாது. அதனால எலியும் பூனையுமா இருக்காதீங்க, பூனையா இருங்க, எலியா மாறாதீங்க. அதனால உங்களுக்கு ஆசீர்வாதமான குடும்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்புறமா ஆண்டவர் நமக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிறார். இந்த ஞானமும் அறிவும் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. எது சரி எது தவறு அப்படின்னு ஆண்டவர் நமக்கு புரியக்கூடிய ஆவியை கொடுப்பார். நிறைய பேர்த்துக்கு எது சரி எது தவறு அப்படிங்கிறது கூட தெரியாம ஒரு கண்மூடித்தனமா வாழ்ந்து கொண்டிருக்காங்க. தேவனுடைய சித்தத்தை அறியாதவர்களா இருக்கிறாங்க. இந்த ஞானத்தின் மூலமாய், அறிவின் மூலமாய் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். நமக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும், அறிவு வேணும். இந்த ரெண்டுமே இல்லைன்னா இந்த உலகத்துல நம்ம சர்வை பண்ண முடியாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே சாலமோனுக்கு உண்டான ஞானமும் தானியலுக்கு உண்டான அறிவையும் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. சாலமோன் எதை கேட்டாரு? ஞானத்தை கேட்டார். தானியேலை ஆண்டவர் அறிவினாலே நிரப்பி இருந்தார். ஆகவே ஞானமும் அறிவும் ரொம்ப முக்கியம். அது மாதிரி 7வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அனுதினமும் நமக்கு தேவைப்படக்கூடிய ஆசீர்வாதம். அது அனுதினமும் நமக்கு தேவைப்படக்கூடிய ப்ரொவிஷன், தேவைகள் என்னன்னா, நமக்கு தண்ணி தேவைப்படுது, சாப்பாடு தேவைப்படுது, நல்ல உடல் தேவைப்படுது, தங்குறதுக்கு இடம் தேவைப்படுது, மழை தேவைப்படுது, வெளிச்சம் தேவைப்படுது, காற்று தேவைப்படுது. இதை எல்லாம் ஆண்டவர் குறைவில்லாமல் நமக்கு என்ன பண்ணுவாரு? கொடுப்பார், நிறைவாக கொடுப்பார். நல்லா சாப்பிடுவோம், நம்ம நல்லா தண்ணி குடிப்போம், நல்ல ட்ரெஸ் நம்ம போடுவோம், நல்ல வீட்டுல குடியிருப்போம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீதிமானுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். ஆனா நீங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க, நீங்க ஒரு ட்ரெஸ் வாங்குறது கூட கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, ஒரு நல்ல வீடு இல்லாம நீங்க இருக்கிறீங்கன்னா, சம்திங் ப்ராப்ளம் இன் யுவர் லைஃப். நீங்கள் உங்ககிட்ட தான் பிரச்சனை இருக்குதே தவிர தேவனிடத்துல பிரச்சனை இல்ல. இந்த காரியத்துல ஒரு நல்ல சாப்பாட்டு சாப்பிடாதவங்க எல்லாம், நல்ல ட்ரெஸ் போடாதவங்க எல்லாம், காட்டு புஷ்பத்துக்கே உடுத்து வைக்கும் பொழுது உங்களுக்கு உடுத்து வைப்பது
அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு? உடைய கொடுத்து நம்மளை பாதுகாக்கிறார், நம்மளை நேசிக்கிறார், சாப்பாடு கொடுத்து நம்மளை நேசிக்கிறார் இல்லையா? அப்ப இதெல்லாம் எப்படி இருக்கும்? தடை இல்லாம நம்முடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில சீக்ரெட் என்னன்னா, இதுதான் சீக்ரெட். நான் அநேக நேரத்துல நான் பார்த்திருக்கிறேன். என் பாக்கெட்ல 10 பைசா காசு இருக்காது. ஆனா சாப்பாட்டுக்கு குறையே இருக்காது. நான் பாட்டுக்கு போவேன், வருவேன். எல்லாத்தையுமே ஒரு நிறைவா நான் செய்வேன். அது கர்த்தர் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 8வது ஆசீர்வாதம் என்னன்னா, நமக்கு பாதுகாப்பு உண்டாகும். போகும்போதெல்லாம் வரும்போதெல்லாம் நமக்கு பாதுகாப்பு உண்டாகும். இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க? ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுறாங்க. நானும் ஒரு நாள் பாருங்க, சேலம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஓடுற ரயில்ல இறங்கினேன். காலு ஸ்லிப் ஆயிருச்சு. ட்ரெயினுக்குள்ள நான் உழுக வேண்டியது. ஆனா நான் கீழே உழுகுல ஒன்னாகல. எப்படி சுதாரிச்சுக்கிட்டேன், எப்படி சுதாரிச்சுன்னு எனக்கே தெரியல. ஆண்டவர் என்ன பண்ணாரு? என்னைய பாதுகாத்த. அன்னையில இருந்து ஓடுற ட்ரெயின்ல இறங்குறதே கிடையாது. நான் டைம் ஆகி போயிருச்சுட்டு இறங்கினேன். அது கால் ஸ்லிப் ஆயிருச்சு. என்னை அறியாமையே கால் ஸ்லிப் ஆயிருச்சு. ஆனா நான் கீழே உழுகல. அதுல இருந்து சேஃபா இருக்கிறேன். நான் நிறைய இடத்துல பாதுகாக்கப்பட்டிருக்கேன். 2 லாரி போயிட்டு இருக்குது. நடுவுல பைக்கை விட்டுட்டேன். லாரிக்காரன் அப்படி வந்துட்டான். என்ன நினைச்சா தெரியல, லாரிக்காரன் புரிஞ்சுட்டான். நான் பாதுகாக்கப்பட்டேன். ஒரு நாள் கார்ல போகும்போது லாரிக்காரன் வந்தான். ஆண்டுடைய ப்ரொடெக்ஷன் என் மேல இருந்ததுனால நான் லாரியில கொண்டு போய் அடிக்கல. ஆண்டவர் எப்படி என் காரை நிறுத்திட்டாரு. நான் பிரேக் போட்டேன். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நிறுத்திட்டாரு. இந்த மாதிரி நிறைய இடத்துல நான் பாதுகாக்கப்பட்டுறேன். நான் இந்த இடத்துல இப்போது நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரிய ஆண்டு நம்ம மேல வச்சிருக்காரு. அக்னி முதலை கூட தேவன் என்ன பண்றாரு? நம்மள பாதுகாக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிருக்காங்க. கேட்டா விமான விபத்துல செத்து போயிருக்காங்க. விமான விபத்துல இப்ப பிளைட்ல போறவங்களுக்கு எல்லாம் இறங்குற வரைக்கும் பயம். எங்கடா கொண்டு போய் இடிக்க போறான், எங்கடா போய் உலக போகுது, என்ன ஆக போதோ தெரியல அப்படின்னு பயந்து டிராவல் பண்ணுவாங்க இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்மளை போகும் பொழுது வருகிற போதும் நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். பாதுகாப்பு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவர் நமக்கு தருவார். இது நன்மையில ஒரு பகுதி. ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? ஆரோக்கியமான சரீரத்தை கொடுப்பார். சுகம் வேணுமா, ஆரோக்கியம் வேணுமான்னு எங்க ஆண்டவர் என்கிட்ட கேட்டாருன்னா நான் என்ன கேட்பேன்னா ஆரோக்கியத்தை தான் கேட்பேன். ஆரோக்கியம் வந்தா வியாதிப்பட வேண்டிய அவசியமே இல்லை இல்லையா? ஒரு தாத்தாவுக்கு 90 வயசுல சுகர் டெஸ்ட் பண்றாங்க. சுகர் பாத்தீங்கன்னா 110 காமிக்குது. 30 வயசு பையனுக்கு சுகர் டெஸ்ட் பண்றாங்க, 300 காமிக்குது. பாருங்க எப்படின்னு. சோ ஆரோக்கியமான சரீரத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். வியாதிப்பட்டாலும் அந்த வியாதியை ஆண்டவர் ரிமூவ் பண்ணுகிறார். நமக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து நம்முடைய சரீரத்தை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அப்புறமா 10வது ஆசீர்வாதம் குட்னஸ் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு நோக்கத்துக்காக வாழ்வோம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா நோக்கமே இல்லாம இந்த உலகத்துல வாழ்வாங்க. காலைல வேலைக்கு போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க. எதுக்கு வாழ்றோம்னே தெரியாம நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஒரு நோக்கமே இல்லாம என்ன செய்வாங்க? வாழ்வாங்க. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருந்தால், நன்மை கிருபையும் உங்களை பின்தொடர்ந்தால், நீங்க ஒரு நோக்கத்துக்காக வாழ்வீங்க. யோசிச்சு பாருங்க. பையெல்லாம் பேக் பண்ணிட்டு நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நிக்கிறீங்க. எங்க போகுதுன்னே தெரியாம போய் நியூ பஸ்ல நிக்கிறீங்கன்னா என்ன பஸ் ஏறுவீங்க? ஏதோ ஒரு பஸ்ல ஏறி ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சேருவீங்க. இதுவே சென்னை போகணும்னு பிளான் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பா சென்னை ரீச் ஆயிருவீங்க. உங்களுடைய பயணம் சக்சஸ்ஃபுல்லா முடியும். போன காரியம் திருப்திகரமாக இருக்கும். அதே போலதான் வாழ்க்கையும். ஒரு நோக்கமும் இல்லாம பெப்பர பேன்னு அப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா, நானும் சந்தைக்கு போறங்கிற மாதிரி பைய தூக்கிட்டு போனீங்கன்னா ஒன்னும் வாங்கிட்டு வர மாட்டீங்க. என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். அது மாதிரிதான் வாழ்க்கையிலயும் நமக்கு வந்து ஒரு பர்பஸ் இருக்கு. நம்ம பர்பஸோடு கூட வாழ வேண்டும். என்ன பர்பஸ் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார்னா, ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக வாழணும் அப்படிங்கிற பிரதான நோக்கத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், பிறரை ஆதாயப்படுத்த வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தை ஆண்டு நமக்கு தந்திருக்கிறபடினால் இந்த பர்பஸுக்காக நாம் எல்லாருமே வாழ வேண்டும். அதே மாதிரி இயற்கை நமக்கு சாதகமா அமையும். 12வது ஆசீர்வாதம் என்னதுன்னா, இயற்கையான சூழ்நிலைகள் நமக்கு சாதகமா மாறும். சில பேர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க, அப்பதான் மழை வரும்.
உடம்பு சரியில்லாம நடந்து போவாங்க. அப்பதான் உச்சி மண்டையில அப்படியே டர்ன்னு வெயில் அடிக்கும். நேத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா வெயில் கம்மியா அடிச்சுட்டு இருக்கும். அவங்க ஏதாவது பிரயாணம் பண்ணி போகும்போது அப்பதான் நம்ம வெயில் அடிக்கும். காத்து பாத்தீங்கன்னா மாசுபற்ற காத்து உண்டாகும். ஆனா ஆண்டவர் இயற்கையை ஆண்டவர் நமக்கு சாதகமாக மாத்துகிறார் இல்லையா? ஒரு நாள் பாத்தீங்கன்னா டிஜிஎஸ் தினகரன் வீட்டுக்கு நடந்துச்சு. பயங்கரமா மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. பயங்கர மழை, எல்லாம் ஊர் சுத்தி மழை வந்துட்டு இருக்குது. ஆனா அந்த ஏரியால மாத்திரம் ஆண்டவர் மழை வராதபடி ஆண்டவர் கிருபை செய்யலாம் இல்லையா? அது மாதிரி ஆண்டவர் இயற்கையவே என்ன பண்ணுவாரு? ஆசீர்வாதமா மாத்துவாரு. அப்புறமா நேரத்தையும் காலங்களையும் ஆண்டவர் நமக்கு சாதகமா பயன்படுத்துவார். புதிய தொடக்கத்தை கொடுப்பார், புதிய ஆரம்பத்தை கொடுப்பார் இல்லையா? நம்ம வளர்ச்சி அடைந்ததுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் ஏற்படுத்துவாரு. அப்புறமா 14வது ஆசீர்வாதம் என்னது? ஓப்பன் டோர்ஸ் நமக்கு தேவன் கொடுக்கிறார். அப்புறம் 15வது ஆசீர்வாதம் என்னது? தேவனுடைய வார்த்தை நாம் அறிந்து கொள்கிறவர்களா இருப்போம். தேவனுடைய வார்த்தை எல்லாரும் ரட்சிக்கப்படவும், பின்பு தேவனை குறித்து தருகிற அறிவிலை வளர்ச்சி அடையவும் தேவனுடைய சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப தேவனுடைய வார்த்தையினுடைய அறிவிக்கிறவர்களா நாம் இருப்போம். யாராவது கேட்டாங்கன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுக்கிறவங்களா இருப்போம். அப்புறமா 16வது ஆசீர்வாதம் என்னதுன்னா மெட்டீரியல் பிளஸிங்ஸ். மெட்டீரியல் பிளஸிங்ஸ்னா நல்ல வீடு கொடுக்கிறார் ஆண்டவர், தங்கிறதுக்கு நல்ல இடத்தை கொடுக்கிறார், நல்ல பைக்கு கொடுக்கிறார், நல்ல காரை கொடுக்கிறார், சந்தோஷமா வாழும்படியான வாழ்க்கையை கொடுக்கிறார், பண பெருக்கத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னதுன்னா நன்மையும் கிருபையும். இதெல்லாம் என்னது? நன்மையும் கிருபையும். நன்மையும் கிருபையும் வெறும் பாத்தீங்கன்னா காரு பங்களா இதெல்லாம் ப்ரமோஷனு இது மாத்திரமே ஆசீர்வாதம் கிடையாது. இப்ப நான் சொல்லியிருக்கிற எல்லாமே ஆவிக்குரிய ஆசீர்வாதம், உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லையா? இப்படிப்பட்ட நன்மைகள் உங்களை என்ன செய்து நாய் மாதிரி உங்களை பின்தொடர்கிறது. நீங்கள் பாதாளத்துக்கு போனாலும் அங்கேயும் நன்மையானவர்களா தான் இருப்பீங்க, பரலோகத்துக்கு போனாலும் அங்கேயும் நன்மையா தான் இருப்பீங்க. இடம் உங்களை ஆசீர்வதிக்காது, நீங்க இருக்கிற இடம் உங்களுடைய வாழ்க்கையை மாத்தாது. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எங்க போனாலும் நம்ம நன்மையும் கிருபையும் யாரை பின்தொடருது? உங்களை பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. இப்ப நான் சொல்லியிருக்கிற எல்லா ஆசீர்வாதம், நன்மையான குடும்பம், மெட்டீரியல் பிளெஸிங்ஸ், பாதுகாப்பு, ஆவியின் கனிகள், இதெல்லாம் யாரை பின்தொடருது? நம்மளை பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறது. இப்ப நீங்க யாரை பின்தொடர்ந்து போகணும்? நன்மையை தேடி போனீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா தேவன் மூலமாக நன்மையானதை தேடுறாங்க. சர்ச்சுக்கு வந்ததுக்காக ஆசீர்வாதம் கிடைக்கணும், சுகம் கிடைக்கணும், நன்மையான காரியங்கள் கிடைக்கணும். 1000 ரூபாய் கொடுத்தா ஆண்டு நமக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாரு, தசமம் கொடுப்பாங்க. ஆண்டு அப்படிலாம் என்ன பண்ண மாட்டாரு, அப்படிதான் பிரசங்கம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆண்டவருக்கு அன்பு நிமித்தம் நம்ம கொடுக்க வேண்டும். அவைக்கு குளிக்கு சரிந்து விழும்படியாக கொடுக்க வேண்டும். உற்சாக மனதனுக்கு கொடுக்க வேண்டும். 1000 ரூபாய் கொடுத்தா ஆண்டுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாரு. ஏன்னா பேங்க நடத்திட்டு இருக்காரு. உங்களுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா 10,000 ரூபாய் கொடுக்கறதுக்கு அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. அல்லேலூயா. இதுதான் நம்புறாங்க. நான் ஆண்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா எனக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் கொடுப்பாரு அப்படின்னு நம்புறாங்க. அப்படிலாம் செய்ய மாட்டாரு ஆண்டவர். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இப்ப என்ன செய்யணும்? முதலாவது யாரை தேடி போனோம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதுக்கு பாடுகள் போதும். இப்ப எல்லாருக்குமே தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, டெய்லியும் ஜெபம் பண்ணணும், டெய்லியும் பைபிள் வாசிக்கணும், அதுதான் தேவனுடைய ராஜ்யம் என்று நினைக்கிறார்கள். அது தேவனுடைய ராஜ்யம் அல்ல. தட் இஸ் நாட் த கிங்டம் ஆஃப் காட். டெய்லி ஜெபம் பண்ணணும், டெய்லியும் பைபிள் படிக்கணும். பைபிள் படிச்சிட்டீங்கன்னா ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேர்ந்தீங்கன்னு அர்த்தமா? அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேரு தேவனுடைய ராஜ்யத்தை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். சரி, இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் தேவனை ஆராதனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது தேவனுடைய ராஜ்யம் தேடுவது கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா
2 காரியத்தை வந்து நான் பேச போறேன். ஒண்ணு வந்து நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தான் தேடுறீங்க அப்படிங்கிறதுக்கான என்ன அடையாளம்? நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடாம நன்மைகளையும் கிருபைகளையும் மாத்திரம் தான் தேடுறீங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளத்தை பத்தி நான் பேச போறேன். The sign that you are seeking the kingdom of God first. The second one, the sign that you are seeking the goodness and blessings. முதல்ல என்ன பண்றேன்? என்ன சைனு? நீங்கள் நன்மைகளையும் கிருபைகளையும் தேடுகிறவர்களாய் இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட சைன் இருக்கும்? இப்ப நான் சொல்ற காரியங்கள் எல்லாம் இருக்கும். முதல் சைன் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க சர்ச்சுக்கு வருவீங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க, நல்லா ஆராதனை செய்வீங்க, சரிங்களா? ஆனா நன்மை நடக்கலன்னா ஆண்டரை விட்டு நீங்க தூரம் போயிடுவீங்க. அது முதல் சைன். ரெண்டாவது, ஏதாவது பரீட்சை நடக்கும்போது மாத்திரம், பிசினஸ் நடக்கும்போது மாத்திரம், இன்டர்வியூக்கு போகிறதுக்கு மாத்திரம் தான் என்ன செய்வாங்க? சர்ச்சுக்கு வருவாங்க. பரீட்சை பாஸ் பண்ணணும். நான்லாம் வந்து ஸ்கூல் படிக்கும் போது எக்ஸாம் அன்னைக்கு மாத்திரம் தான் சர்ச்சுக்கு போவேன். ரிசல்ட் வர வரைக்கும் சர்ச்சுக்கு போவேன். ரிசல்ட் வந்துட்டு அப்புறமா சர்ச்சுக்கு போக மாட்டேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது. ஏன்னா சர்ச்சுக்கு போனோம்னா மிஸ் ஃபெயில் ஆகிட்டுருவாங்க. ஏன்னா நம்ம ஒழுங்கா பரீட்சை எழுதிட்டு இருந்தோம்னா நமக்கு தைரியம் இருக்கும். நம்மளே 35 மார்க் வாங்கலாம் கேஸ். அதனால எங்கேயாவது 2-3 கிரேஸ் மார்க் போட மாட்டாங்க. அந்த கிரேஸ் மார்க்குக்காக என்ன பண்ணுவோம்? போய் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எப்படியாவது கிரேஸ் மார்க் கிடைக்க முடியாது, கிருபை செய்யும் ஆண்டவரே அப்படின்னு என்ன பண்ணுவோம்? போய் ஜெபம் பண்ணுவோம். அதனால என்ன பண்ணிடுறதுன்னா சர்ச்சுக்கு போறது, சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணுவோம். அங்க பிரசங்கம் நடந்துட்டு இருக்கோம். ஆண்டவரே பரீட்சையில பாஸ் பண்ண வச்சிட்டீங்கன்னா ஆண்டவரே நான் 100 ரூபாய் காணி கொண்டு போடுறேன். ஆண்டவரே எங்க மிஸ் கண்ட தயவு கிடைக்க முடியாது, கிருபை செய்ய ஆண்டவரே. நாங்க போய் உட்காந்து ஜெபம் பண்றது அதுதான். அப்புறமா இன்டர்வியூல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போவாங்க. வேலை கிடைச்சிச்சுன்னா உற்சாகமா காணிக்கை கொடுப்பாங்க. 2-3 வாரம் வருவாங்க, அப்புறமா போயிடுவாங்க. இதுவே வேலை கிடைக்கல, பரீட்சையில பாஸ் பண்ணல, இதுவே வந்து நன்மை நடக்கலன்னா ஆண்டவர் தூசிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. 3வது வந்து பாத்தீங்கன்னா தசம பாக காணிக்கை எல்லாம் கொடுப்பாங்க. தசம பாக காணிக்கை எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, 1000 ரூபாய் கொடுத்தா 10,000 வரும். ஆண்டவர் நமக்கு பினான்சியல் ப்ராஸ்பரிட்டியை கொடுப்பாரு, பினான்சியல் ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு அந்த தவறான நோக்கத்தோடு கூட என்ன பண்ணுவாங்க? கொடுப்பாங்க. எப்படி தசமபாக காணிக்கை கொடுக்கறது? ஆண்டவர் கிட்ட கேட்டாரா, நீ தசமபாக காணிக்கை கொடுன்னு கேட்டாரா? இல்ல. இது விசுவாசத்துல கொடுக்கறது. எப்படி? அன்பு நிமித்தம் கொடுக்கறது. ஆண்டவர் எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவருக்காக நான் எந்த நன்மையும் செய்ய முடியாது. ஆனா நான் என்ன பண்ண முடியும்? தேவனுடைய ராஜ்யத்தை நான் கட்ட முடியும் இல்லையா? நான் கொடுப்பதினாலே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. நான் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். ஆண்டு கொடுக்க சொல்லியிருக்கிறார். வேதவசனம் சொல்லுது, வானத்தின் பலகடிகளை திறந்து என்ன கொள்ளாமல் போக மட்டும் என் மேல் ஆசீர்வாதங்களை வசிக்க பண்ணுவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து என்ன பண்ணுகிறேன்? கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நான் கொடுத்தா எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தா எனக்கு 10,000 கொடுப்பாரு, 10,000 கொடுத்தா 1,00,000 ரூபாய் கொடுப்பாருன்னு இந்த பேக்குங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க டிவியில. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணணும்? காசு கலெக்ட் பண்ணணும். அதான் அவங்களுடைய நோக்கம். ஜனங்களும் என்ன பண்றாங்கன்னா அதை நம்புறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஏமாத்துறதுக்கு ஆள் இருந்தா ஏமாத்துறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்கிற மாதிரி. இன்னைக்கு சபையில வந்து பாத்தீங்கன்னா பிரசங்கமே எப்படிதான் இருக்குதுன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கான பிரசங்கம் வர மாட்டேங்குது. நன்மைகளையும் கிருபையும் தேட வைக்கிற பிரசங்கம் தான் இன்னைக்கு நிறைய வந்து கொண்டு இருக்கிறது. சரிங்களா? இது 3வது அடையாளம். நீங்க அப்படியேதான் இருக்கிறீங்களா? 1000 கொடுத்தா எனக்கு ஆண்டு 10,000 கொடுப்பாருன்னு ஏதாவது இருக்கிறீங்களா? அப்படிலாம் ஏதாவது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் நானு, அப்படிலாம் ஆண்டு கொடுக்க மாட்டாரு. புரியுதுங்களா? நல்ல மனசோட கொடுங்க. அம்மிக்கு குளிக்கு சரிந்து விழும்படி மடியிலே போடுவார்கள், எந்த அளவினால் நீங்கள் அழகிறீர்களோ அவனமாய் அழகப்படும். இப்ப காணிக்கை பத்தி பேசுறதுனால நான் வந்து உங்ககிட்ட நான் சொல்றேன். ஒரு ஏழை விதவை தன்னுடைய ஜீவனுக்கு உண்டானதை எல்லாம் என்ன பண்ணிட்டான்? செலவு பெற்றதெல்லாம் போட்டான். ஆனா எப்படி போட்டாலும் விசுவாசத்தோட போட்டான். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி பிரசங்கம் பண்ண, ஜீவனுக்கு உள்ளதெல்லாம் போட்டுட்டு போயிட்டான். அதனால நீ என்ன பண்ணு? உங்ககிட்ட பையில இருக்கிற காசு எல்லாம் எடுத்து உண்டில போட்டுட்டு நீ போட்டுக்கு போடு அப்படின்னு
கொடுக்குறாங்க. அப்படி இல்ல, விசுவாசத்தோட அங்க என்ன ஆட் பண்ணணும், விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் என்ன கேர் பண்ணுவார், என்ன ஆண்டு ஆஸ்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டாங்க. ஆனா மத்தவங்க என்ன பண்ணாங்க, லட்ச ரூபாய் கொடுத்தாங்க, 10 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க, கோடி ரூபாய் கொடுத்தாங்க, எல்லாம் மிகுதியிலிருந்து என்ன பண்ணினாங்க, எடுத்து கொடுத்துட்டு போனாங்க. நான் சொல்றேன், எனக்கு மிகுதி வந்த பின்னாடி நான் காணிக்கை கொடுக்கணும்னு நீங்க நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா, நான் சொல்றேன், சாகர வரைக்கும் நீங்க காணிக்கையே கொடுக்க மாட்டீங்க. எதுக்கு காணிக்கை கொடுக்கணும்? அவர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையும். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகள் நிறைவாய் மாறும். ஆண்டவர் எனக்கு பூரணத்தை உண்டாக்குவார், ஆண்டவர் எனக்கு செழிப்பை உண்டாக்குவார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற நோக்கத்தோடு கூட நாம் என்ன பண்ணணும், குறைவா இருந்தாலும் ஆண்டுடைய சமூகத்துல விதைக்கிறவர்களா நாம் இருந்தோம் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் நம்மை ஆளுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டு சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு ஆண்டு சொல்றாரு இல்லையா? அப்ப சிறுக விதைக்கிறவன் சிறுக அதிகம் அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். சிறுக விதைக்கிறது தான் நிறைய பணம் போறது, சரி, பெருக விதைக்கிறதா நிறைய பணம் போறது, சிறுக விதைக்கிறதா கொஞ்சம் பணம் போறதுன்னு கிடையாது. அப்படி இல்ல, ஆண்டவர் உங்களுடைய மனதிலே கொடுக்க சொல்லுறாரு, அது ஏவுறாரு. அதுக்கு மேல என்ன பண்ணுங்க, தேவ ராஜ்யத்துல கொடுங்க. சில பேர்லாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா, கொடுக்க இருதயமே இருக்காது. நாலாவது அடையாளம் என்னன்னா, கொடுக்கிற இருதயமே அவங்களுக்கு இருக்காது. எச்சகையில கூட என்ன பண்ண மாட்டாங்க, காக்கா ஓட்ட மாட்டாங்க. தேவனுடைய ராஜ்யம் உங்களை ஆண்டு கொள்ளாது. நீங்க கொடுக்காம இருந்தீங்கன்னா, ஆபேலும் நல்ல காணிக்கை கொண்டு வந்தா, காயினும் நல்ல காணிக்கையிலே கொண்டு வந்தார். ஏன் ஆண்டவர் ஆபேலுடைய காணிக்கை ஆசீர்வதித்தார்? ஆபேல் விசுவாசத்தோடு கூட கொண்டு வந்தார், விசுவாசத்தினாலே பூர்ணமானதை கொண்டு வந்தான். ஆனா காயினும் ஏனோதானு காணிக்கைய கொண்டு வந்து விதைச்சான். அந்த மாதிரி நீங்க தேவ ராஜ்யத்துக்கு என்று உங்களுக்கு எவ்வளவா கஷ்டம் இருக்கட்டுங்க, கடன் இருக்கட்டும், பிரச்சனை இருக்கட்டும், அந்த காசை வச்சு உங்களுடைய கடன் என்ன செய்ய முடியாது, மாற முடியாது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டு கொண்டுதா இருக்கக்கூடியதா இருந்துச்சுன்னு சொன்னா, தேவன் உங்களை ஆளுகை செய்கிறவராக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகள் எல்லாம் எப்படி மாறும், நிறைவாய் மாறும். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாற்றும் இல்லையா? அல்லேலூயா. சில பேர்ல என்ன பண்ண மாட்டாங்கன்னா, கொடுக்கவே மாட்டாங்க. நீங்க கொடுங்க, கொடுக்காம போங்க, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நான் தேவனை சார்ந்திருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை சார்ந்திருக்கிறேன். சரிங்களா? ஊழியம் ஆரம்பிக்கும் போது இந்த சர்ச்சில் காணிக்கை 120 ரூபாய் வந்துச்சு. வார காணிக்கை 120 ரூபாய். யாரும் தசம்பம் கொடுக்க மாட்டாங்க, காணிக்கை கொடுக்க மாட்டாங்க. 4 வாரம் 120 ரூபா. முதல் வாரம் 120 ரூபா வரும், 2வது வாரம் ஒரு 200 ரூபா வரும், 3வது வாரம் ஒரு 80 ரூபா வரும், 4வது வாரம் ஒரு 50 ரூபா வரும். இப்படியே குறைஞ்சுக்கிட்டே வரும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 500 ரூபா தான் இன்கம். ஆனா 2000 வாடகை கட்டணும். ஆனா 2000 வாடகை கட்டும்படி அந்த குடும்பம் செஞ்சாரு. இன்னைக்கு வாடகை கட்டிட்டு இருக்கிறோம், அதிகமா தான் கட்டிட்டு இருக்கிறோம். ஆனா வாடகை கட்டுறது கூட சில வாரத்துல கம்மியா தான் வருது. ஆனா நான் என்ன பண்றேன், வாடகை கட்டுறேன். எப்படி கட்டுறேன்னா எனக்கு தெரியல. ஏன் நான் அப்படி என்னால சமாளிக்க முடிஞ்சு போகுது. சில பேர்லாம் கேட்கிற காரியம் என்னன்னா, எப்படி சமாளிக்கிறீங்க எனக்கு தெரியாது. நான் ஒரு நாள் சாதி சொல்றேன் பாருங்க. கொரோனா சமயத்துல யாருமே எனக்கு உதவி செய்யவே இல்லை. எங்க வீட்டை சுத்திலும் நிறைய சர்ச் இருக்குது. எல்லா பாஸ்டருக்கும் கொண்டு போய் என்ன பண்ணாங்கன்னா, அரிசி கொடுத்தாங்க, பருப்பு கொடுத்தாங்க, காசு கொடுத்தாங்க. ஒருத்தரும் நமக்கு காணிக்க அனுப்பல. என் பாக்கெட்ல வெறும் 1000 ரூபா தான் இருந்துச்சு. எங்க அம்மா வேற என்னை போட்டு குழந்தை கட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா காசு இன்னும் மாச கடைசி ஆயிடுச்சு, 10ஆம் தேதி ஆயிடுச்சு, 20ஆம் தேதி ஆயிடுச்சு, இன்னும் காசு கொடுக்காம இருக்கிறியே, நான் வேற சீட்டு கட்டிட்டு இருக்கிறேன், அது கட்டிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு நான் போட்டு குழந்தை கட்டிட்டே இருக்காங்க. 1000 ரூபா தான் என் பாக்கெட்ல இருக்கு. அப்போ ஆண்டவர் என் உள்ளத்துல சொல்றாரு, அந்த பாஸ்டர் பெங்களூர்ல கஷ்டப்பட்டு இருக்காரு, நீ அந்த பாஸ்டர் கொடு அப்படிங்கிறாரு. ஆண்டவரே வெறும் 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன், நீ கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் கொடுத்தேன், 1000 ரூபாய் அனுப்பிச்சு விட்டுட்டேன். ரொம்ப கஷ்டத்தோட தான் அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட 0 பேலன்ஸா மாறிடுச்சு. ஆண்டு ஏதோ பண்ணுவார், நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். நான் ஊழியம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒருத்தர் பாத்தீங்கன்னா எனக்கு காணிக்கையே கொடுத்தது கிடையாது, காசும் கொடுத்தது கிடையாது. எனக்கு என்ன பண்ணாரு தெரியுமா, என் அக்கௌண்ட் நம்பர் கேட்டாரு. நான் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தேன். அவர் என்ன பண்ணாருன்னா, எனக்கு 50,000 ரூபாய் பணம் அனுப்பிச்சாரு. இப்ப நான் என்ன நோக்கத்துக்காக கொடுத்தேன், எனக்கு ஆண்டு திரும்ப கொடுப்பாருன்னு கொடுத்தேனா? இல்ல, ஆண்டு சொல்றாருன்னு கீழ்ப்படிஞ்சு கொடுத்தேன். நீங்க என்ன மோட்டிவ் கொடுக்குறீங்கதான் முக்கியம். நீங்க காசு கொடுக்கும் போது
ஐயோ கஷ்டப்பட்டு கொடுக்கணுமே, கஷ்டம் கொடுக்கணுமே அப்படிலாம் கொடுக்காதீங்க. எந்த இதுவுமே எதிர்பார்க்காம ஆண்டவருக்காக நீங்க கொடுக்கிற இருதயம் உள்ளவங்களா இருந்து நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் என்ன பண்ணுவார்? உங்களை ஆசீர்வதிப்பாரு. நன்மை கிருபை என்ன பண்ணும்? உங்களை பின்தொடர ஆரம்பிக்கும். சரிங்களா? சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு வரும்போது நன்மைக்காக மாத்திரம் தான் வருவாங்க. நன்மை முடிஞ்சிச்சுன்னா போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி பதவிக்காக வருவாங்க. சர்ச்சுக்கு வரும்போது பாஸ்டருக்கு அடுத்தபடியா நான் தான். என்னதான் பாஸ்டர் என்ன பண்ணணும்? முன்னிலை படுத்த வேண்டும். நான் தான் சர்ச்ல லீடரா இருக்கணும். நான் தான் வந்து அறிவிப்பு கொடுக்கணும். நான் தான் வந்து பாட்டு பாடணும். பாட்டு பாடுறதுக்கு மைக்கு கொடுக்கலன்னா நிறைய பேர் சர்ச்சில் மைக்கு மோகனாவே இருக்கிறாங்க. பாட்டு பாடுறதுக்கு மைக்கு கொடுக்கலன்னு என்ன பண்ணிடுறாங்க? கோச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அல்லேலூயா. கோச்சுக்கிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் சீராட்ட தெரிஞ்சு போயிட்டு வந்தாலும் அந்த ஆத்மா என்ன பண்ணும்? மறுபடியும் கோச்சுக்கிட்டு தான் போகும். சரிங்களா? அதனால கோச்சுக்கிட்டு போயிட்டு போகுது. நம்மளால என்ன பண்ண முடியல? சமாளிக்க முடிய மாட்டேங்குது நம்மளால. அல்லேலூயா, அல்லேலூயா. டான்ஸ் ஆனது நல்லா இல்லைன்னு டான்ஸ் ஆனதை நான் பாராட்டுன்னு சில ஆத்மால சர்ச்சை விட்டு வெளியே போகுது. நான் என்ன பண்றது? அல்லேலூயா. நான் வந்து கிறிஸ்துமஸ் பிரசங்கத்தை செய்வேனா இல்ல டான்ஸ் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன்னா எனக்கு தெரியல. அல்லேலூயா. நான் சும்மா ஒரு ஜோக்கு தான் சொல்றேன். நீங்க கஷ்டப்படும்படியாக நான் சொல்ல கிடையாது. அல்லேலூயா. சோ சர்ச்சுக்கு எதுக்கு வரும்? ஆண்டவர் தேடுபடியா வரும். இல்ல என்ன பிரியப்படுத்த வரீங்களா? பாஸ்டர் பிரியப்படுத்துறதுக்காகவோ அல்லது பக்கத்துல உட்காந்துருக்கிற ஆளை பிரியப்படுத்துறதுக்காக வருமா? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கம்மிங் ஃபார் சர்ச்? சர்ச்சுக்கு வரக்கூடிய நோக்கம் என்ன? தேவ ராஜ்யத்தை தேடும்படியாக வந்திருக்கிறோம் இல்லையா? அதுதானே வரும். இல்ல என்ன லீடர் ஆகணும், பாஸ்டர் என்ன லீடரா ஆக்கணும், என்ன முன்னால வைக்கணும். அப்பதான் நான் என்ன பண்ணுவேன்? சர்ச்சுக்கு வரும்னு உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஆண்டு உங்களை பயன்படுத்த மாட்டாரு. கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்கன்னா அநேகத்துக்கு அதிபதியாக ஆண்டவர் உங்களை ஆண்டு மாத்துவாரு. கொஞ்சத்திலேயே உண்மை இல்லைன்னா அநேகத்துக்கு அதிபதியாக ஆண்டு உங்களை மாற்ற முடியாது. சரிங்களா? அப்ப பிரியமானவர்களே, பைபிள் சொல்றது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். எதை தேடணும்? ராஜ்யம் என்று சொன்னால் அவர் நம்மை ஆளுகை செய்கிறது. அவர் நம்மை ராஜாவாக ஆளுகை செய்கிற காரியம் தான் என்னது? ராஜ்யம். தேவ ராஜ்யத்தை ஆளுங்கள். தேவன் ராஜ்யத்தை தேடுங்கள். தேவன் உங்களை ஆண்டு கொண்டுட்டு இருக்காரா? தேவன் உங்களை ஆளுகை செய்கிறாரா? தேவன் உங்களை நடத்துகிறாரா? தேவனுடைய பிரசனம் உங்களோடு கூட இருக்கிறதா? தேவனுடைய பிரசனம் உங்களோடு கூட வருகிறதா என்பதை செக் பண்ணி பாருங்க. தேவன் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்தார். பகலிலே அவர் மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர் பாதுகாத்தார். தேவன் உங்களோடு கூட இருந்தால், தேவனுடைய ராஜ்யம் உங்களை ஆளுகை செய்கிறதா இருந்தால் உங்களுடைய குறைவுகள் நிறைவாய் மாறும். தேவனுடைய ராஜ்யம் ஆளுகை செய்யலன்னா உங்களுடைய குறைவுகள் என்ன ஆகாது? உங்க சுயத்தை தூக்கி போடுங்க. தேவனுடைய ராஜ்யம் உங்களை ஆளுகை செய்யும்படியாக இடத்தை கொடுக்கிறவர்களால் நீங்கள் இருங்க. அப்ப என்ன பண்ணணும்? நான் சர்ச்சுக்கு எதுக்கு வரேன்? தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்கிறதுக்கு வருகிறேன். முதல்ல வரும்பொழுது எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினப்புல வரணும். எனக்கு எல்லாமே தெரியும், பாஸ்டர் எடுத்தா பிரசங்கம் பண்ணிட போறாரு, எனக்கு தெரியாதே ஒரு பிரசங்கம் பண்ண போறாருன்னு மெதகாலத்துல வந்தா, மனசு நிரம்பின மாதிரி வந்தா தேவனுடைய வசனம் உங்களுக்கு என்ன பண்ணாது? போகாது. அப்ப என்ன செய்யணும்? பிரசங்கத்தை கேட்கும்படியாக வருகிறோம். ஆண்டவர் வசனத்தின் மூலமாக நம்மளோடு கூட பேசுகிறார், நம்மை உருவாக்குகிறார், நம்மை கட்டுகிறார், நமக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் உண்டாக்குகிறார். வேத வசனம் சொல்லுது பாருங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லுது. படிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் பின்பு சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். இல்லையா? தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். இப்ப வந்து சர்ச்சுக்கு வரோம், 2 நோக்கத்துக்காக வரோம். ஒண்ணு தேவனை ஆராதிக்க,
இன்னொன்னு தேவனை ஆராதிக்க முடியாது வருகிறோம். இன்னொன்னு தேவனுடைய வசனத்தை கேட்கும்படியாக வருகிறோம். சரியா? அதை ஒழுங்கா செய்யுங்க. வந்து பாட்டு பாடுனா பாட்டு பாடுகிறார். தந்தானை துதிப்போமே. இவர் என்ன பண்ணிருக்கிறாரு? அப்படியே பார்த்துக்கிறார். ஆராதனை பண்ணும்போது அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென்னா இவர் என்ன பண்ணிருக்காரு? இப்படியே பார்த்துக்கிறாரு. பாட்டு போடும்போது தேவனுடைய பிரசனத்தை என்ன பண்ணணும்? உணரணும், பாடணும். பிரசங்கம் பண்ணும்போது நான் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இவர் என்ன பண்ணிருக்கிறாரு? கேட்டா, பாஸ்டர் வீட்டுக்கு போனா தூக்கம் வர மாட்டேங்குது பாஸ்டர், நான் சர்ச்சுக்கு எது தெரியுமா வரேன், உங்க பிரசங்கத்தை கேட்க ஆரம்பிக்கும் போது எனக்கு தூக்கம் வந்துருது பாஸ்டர். இங்கதான் பாஸ்டர் நிம்மதியா வந்து 1 மணி நேரம் தூங்குறேன். உங்க பிரசங்க டைம்ல தான் நான் ஒழுங்கா நிம்மதியா தூங்குறேன். அதுக்காக பிரசங்கத்தை கேட்க வரும்? பிரசங்கம் கேட்கறதுக்கு அதுக்காக வரல. பிரசங்கம் நம்முடைய வாழ்க்கையை கட்டுகிறது, நம்ம வாழ்க்கையை உருவாக்குகிறது. ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேடுங்க. வீட்டுல பைபிள் படிக்கணும். எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்க? பைபிள் படிக்கிறீங்களா? நாங்க 9ல இருந்து 9:30 மணி வரைக்கும் பைபிள் தியானிக்கிறோம். அதுல கலந்து கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களுக்கு பைபிள் வேதாகமும் புரியும். சரியா? எனக்கு மனப்படம், உங்களுக்கு மனப்படம் ஆச்சா இல்லையா? எனக்கு 1ஆம் அதிகாரம் ஃபுல்லாவே மனப்படம் ஆயிடுச்சு. இப்ப கேட்டா கூட நான் சொல்லுவேன். சரிங்களா? எனக்கு வேதாகமும் உங்களை வச்சு நான் என்ன பண்றேன்? உங்களை வச்சு நான் கத்துக்கிறேன் பைபிள். நீங்க பைபிள் கத்துக்கிறீங்களா இல்லையா? நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? பைபிள் கத்துக்கிறேன். முதல்ல என்னன்னா, பைபிள் கத்து கொடுக்கறது, உங்களுக்கு பைபிள் கத்து கொடுக்கறது 2வது நோக்கம் தான். முதல் நோக்கம் நான் பைபிள் கத்துக்கணும். அல்லேலூயா. அதனால நான் என்ன பண்றேன்? உங்களை வச்சு நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? பைபிள் கத்துக்கிட்டு இருக்கேன். அதனால முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. 1/2 மணி நேரம் தான் பைபிள் படிக்கிறோம், தியானிக்கிறோம். அதுக்கு முன்னாடி 5 மணி நேரம் பைபிள் படிக்கிறேன். சில நேரத்துல விடியா கூட உட்காந்துடுறேன் நான் பைபிள் படிக்கிறதுக்கு. அதனால வந்துட்டு பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவ ராஜ்யத்தை தேடுங்க. தேவ ராஜ்யத்தை தேடுவதற்காக எதுக்கு தேடணும்? அவர் தான் நமக்கு நன்மை, அவரு தான் நமக்கு கிருபை. நன்மை எது? ஏசப்பா தான் நன்மை. கிருபை எது? ஏசப்பா தான் கிருபை. நாம என்ன நினைச்சுட்டோம்னா, நன்மைன்னா எதுனா மெட்டீரியல் பிளஸிங்ஸ் நன்மை, சுக நன்மை, ஆஸ்வத நன்மை, இதெல்லாம் அவர் மூலமாக என்ன ஆகுது? நமக்கு வருகிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்க. மத்த மனுஷங்க மாதிரி நன்மையை தேடி ஆண்டவர்கிட்ட வராதீங்க. சுகத்தை தேடியோ ஆஸ்வாதத்தை தேடியோ நன்மையை தேடியோ வராதீங்க. நன்மை உங்க கூட தான் இருக்குது. ஹலோ, இருக்கிறீங்களா? நன்மை எங்க இருக்கு? தேடாதீங்க, உங்க கூட தான் இருக்குது. சுகம் உங்க கூட தான் இருக்குது. பினான்சியல் பிளஸிங் உங்க கூட தான் இருக்குது. எப்ப எல்லாம் நீங்க குறைப்படுறீங்களோ அப்ப எல்லாம் தேவ ராஜ்யம் உங்களுடைய குறைவுகளை நிறைவாய் மாற்றும். அல்லேலூயா. 0 பேலன்ஸ் வச்சுக்கிட்டு கொரியா போயிட்டு வந்த முதல் நான் தான். அடுத்தது வந்து அமெரிக்கா போக போறேன் அடுத்த வருஷம். நான் பிப்ரவரி மாசமா மார்ச் மாசமா போக போறேன். எப்படி போவேன்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா போவேன். எப்படி போவேன்? ஆண்டவருடைய ராஜ்யம் எனக்கு கொண்டு போகுது, கூட்டிட்டு போகுது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்கா போயிட்டு கொரியா போயிட்டு வர்றதுக்கு ஒரு பாஸ்போர்ட் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டு போயிட்டு வந்தாரு. ஆனா நான் 1 பைசாவும் செலவு பண்ணாம போயிட்டு வந்தேன். எனக்கு ஆண்டவர் வந்து கிருபையை கொடுத்தார். நன்மை கிருபை என்னை பின்தொடர்கிறது. அல்லேலூயா. அது என்னவோ தெரியல, ஃபாரின்காரங்க வாங்கி என்கிட்ட பேசினா பழகனா என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. என்னை விட மாட்டேங்கிறாங்க, டார்ச்சர் பண்றாங்க. நான் வரல, என்னை விட்டுடுங்கன்னா கூட கால் பண்ணி நம்மள தொந்தரவு பண்றாங்க, வந்துருங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரம்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கூட விட்டுட்டேன். நான் 2-3 தடவை அவாய்ட் பண்ணேன். ஆனாலும் என்ன செய்யறாங்கன்னா நம்மள விட மாட்டேங்கிறாங்க. சோ ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிருபை. அதனால ஆண்டவர் வந்து நம்ம கூட இருக்கிறாரு. நமக்கு தேவனுடைய கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதனால ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டவரை தேடுங்க, மத்ததெல்லாம் உங்க கூடயே வந்துட்டே இருக்கும். ஆனா ஆண்டவரை தேடாம நன்மையானதையும் கிருபைகளையும் நீங்க தேடி போனீங்கன்னா, நாய் என்ன பண்ணு தெரியுமா? நீங்க நாய்கிட்ட விளையாடுறீங்கன்னு நாயை துரத்திட்டு போனீங்கன்னா, நாய் தான் நான் ஃபர்ஸ்ட் போய் சேருவேன். உங்களை தாண்டி ஓடியே கூட நீங்க நாயை பிடிக்கவே முடியாது. நாய் ஓட்டத்துல ஓடுவீங்களா? ஓட முடியாது. அது மாதிரி நன்மையானதை தேடி போனீங்கன்னா, நன்மை எப்படி இருக்குன்னா நாய் மாற வந்து நாயை தேடி போனீங்கன்னா நன்மையானது என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உங்களை விட்டு தூரம் போயிட்டே இருக்கும். நீங்க பிடிக்க முடியாது. கடைசி வரைக்கும் நன்மையை தேடிட்டே இருக்க வேண்டியதான்.
ஆனா நன்மையை தேர்ந்ததை விட்டுட்டு, ஆசீர்வாதத்தை தேர்ந்ததை விட்டுட்டு, பணம் காசை தேர்ந்ததை விட்டுட்டு, ஆண்டவர் ராஜ்யத்தை தேட ஆரம்பிங்க. ஆண்டவரை தேட ஆரம்பிங்கள். ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிங்கள். ஆண்டவரை உயர்த்த ஆரம்பிங்கள். ஆண்டவருக்கு ஊழிய செய்ய ஆரம்பிங்க. நானும் என் வீட்டாளரும் கர்த்தரையே சேவிப்போம். குடும்பமாய் தேவனை ஆராதிங்கள். குடும்பமாய் தேவனுக்காக வாழுங்கள். நான் சொல்லுகிறேன். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனை எப்படியா சால்வ் ஆச்சு, இந்த குறைகள் எப்படியா என்னை விட்டு போச்சு, இந்த கடனை நான் எப்படிதான் கட்டி முடிச்சேன், என் பிள்ளைங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணினேன், நான் எப்படி வீடு கட்டினேன், என்னால எக்ஸ்பிளேஷனே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவீங்க, நீங்க சாட்சி சொல்லுவதால் நீங்கள் இருப்பீர்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டதாக சொல்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. ராஜ்யம் என்றால் வேத வசனத்தை படிக்கிறது கிடையாது, ஜெபம் பண்றது கிடையாது. அவர் நம்மை ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு இடத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு ராஜாவா இருக்கிறாரு. ஏற்றுக்கிட்ட கேட்கிறாங்க, நீ யூதனுடைய ராஜாவா? ஆமா, நான் யூதனுடைய ராஜா. எப்படிப்பட்ட ராஜா? அது வெளிப்பிரகாரமான ராஜா அல்ல, நம்முடைய மனதை ஆளுகை செய்கிற ராஜாவாக இருக்கிறார். சரியா? அல்லேலூயா. அதனால தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம முதலாவது தேவ ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடினால், இப்ப நான் சொல்லியிருக்கிற எல்லா நன்மைகளையும் உங்க கூடயே வந்துட்டு இருக்கோம். நீங்க அதை தேடி போகவே வேணாம். உங்களை என்ன பண்ணும்? சுகமாகவும் பலனாகவும் ஆசீர்வாதமாகவும் உங்களை அது வச்சிருக்கோம். சரியா? சோ தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. நம்ம எழுந்து நிற்போம். நம்ம முடிச்சிருக்கோம். எழுந்து நிற்போமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் உயர்ந்த அடைக்கலமே, உமக்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேலரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து வழி நடத்துங்க. நீர் எங்கள் மத்தியில வாசம் பண்ணுறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீங்க இருக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டிக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்தும், நன்மை நடத்திருத்தி ஆக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமுடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சில சகல பாரங்களையும் வருவாதே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.